பிப்ரவரி மாதத்தின் தொடக்க பகுதியில் எனக்குள் ஒரு எண்ணம் ஏற்பட்டது. ஒரு முக்கியமான மலையேற்ற பயணத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணம். அந்த எண்ணம் ஏற்பட்ட 2 தினங்களில் அந்த பயணத்திற்கு தயாரானேன். சென்னையிலிருந்து காலை 6:30க்கு புறப்படக்கூடிய ஒரு தொடர் வண்டியில் என்னுடைய பயணத்தை தொடங்கினேன். கோயம்புத்தூர் அப்படின்னாவே எனக்கு மிகவும் மனதிற்கு நெருங்கிய ஒரு இடம். ஒரு 15 வருடங்கள் அளவிற்கு கோயம்புத்தூரில் உள்ள பல பகுதிகளில் நான் வசித்து வந்திருக்கிறேன். கோயம்புத்தூர் ஒரு அழகான நகரம் மட்டும் அல்ல, இந்தியாவின் மான்செஸ்டர், சவுத் இந்தியாவின் மான்செஸ்டர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெருமை வாய்ந்த நகரமும் கூட. எப்போதெல்லாம் கோயம்புத்தூருக்கு என்னுடைய பயணத்தை தொடங்குகிறேனோ அப்போதெல்லாம் என்னுடைய மனம் குதூகலமாகிவிடும். மிகவும் நீண்ட நாட்களுக்கு பிறகு சொந்த ஊருக்கு செல்லும் பொழுது எந்த மாதிரியான ஒரு மனநிலை நமக்குள் ஏற்படுமோ அந்த மனநிலை எனக்குள் ஏற்பட்டிருந்தது. தொடர்வண்டி பயணத்தில் கிடைத்த நேரத்தை என்னுடைய அலுவலக பணிக்கும் பயன்படுத்தி கொண்டேன். அவ்வப்போது மதியம் 2 மணிக்கு சேரக்கூடிய அந்த தொடர்வண்டி மிக அதிகமான ஒரு நேரத்தை கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் எனக்கு மிகவும் பிடித்த சார்ட் அனாலிசிஸ் செய்து கொண்டே வந்தேன் அவ்வப்போது. அது தவிர மீதி நேரங்களில் அனைத்தும் கோயம்புத்தூரின் நினைவலைகள் எனக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. கல்லூரி காலத்தில் ஆரம்பித்து அங்கு வேலை பார்த்த சில வருடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து நினைவுகளும் என்னுள் வந்து போய்கொண்டே இருந்தது. ரொம்ப அழகான நினைவலைகள். சார்ட்டுடைய அனாலிசிஸும் ரொம்ப அழகாக போயிட்டு இருந்துச்சு தொடர்வண்டி பயணத்தில். 2 மணி அளவில் தொடர்வண்டி கோயம்புத்தூர் நகரை சென்றடைந்தது. எனது இருக்கையில் இருந்து எழுந்து எனது பொருட்களை எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கும் பேருந்து நிலையத்திற்கு செல்ல முற்பட்டேன். கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸிட் பிளேஸ் ரொம்ப குறுகலாக இருக்கும். அது மாற்றும் பணியில் ஈடுபடுவார்கள் என்று நம்புகிறேன். அந்த சிறிய குறுகலான இடத்தில் ரயில் வண்டியில் இருந்து இறங்கும் அனைவரும் ஒரே நேரத்தில் வெளியேற எத்தனிக்கும் பொழுது அந்த இடத்தில் ஒரு 5 நிமிடம் அளவிற்கு கூட்ட நெரிசல் கொஞ்சம் ஏற்படும். அதை முன்பே தெரிந்திருந்த நான் அருகில் இருந்த ஒரு மேசையில் அமர்ந்து கொண்டேன். இந்த கூட்டம் கொஞ்சம் குறையட்டும் அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் ஒரு முதியவர், 80களை கடந்த ஒரு முதியவர் தனியாக வந்துட்டுருக்காரு. ஒரு ரயில் பெட்டியில் இருந்து இறங்கி மேசையில் அமர்ந்திருந்த நான் அவரை சற்று கவனித்து கொண்டிருந்தேன். அவருடைய கையில் மிகவும் கனமான ஒரு பையும் இருந்தது. அவர் நடப்பதற்கே கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வந்துட்டு இருந்தார். கூட்டத்தில் நிறைய பேர் வந்து அவரை தாண்டி போயிட்டுருக்காங்க. அவரும் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஒரு 10 அடிகள் எடுத்து வைத்திருப்பார். அதற்குள்ளாக அவர் சோர்ந்து போய் அருகில் இருந்த ஒரு மேசையில் அவரும் அமர முற்பட்டார். அமர்ந்தும் விட்டார். திரும்ப அவர் முயற்சித்து அந்த பையை எடுத்துக்கொண்டு நடப்பதற்கு முனைந்தார். ஆனால் அவருக்கு ஒத்துழைக்கவில்லை. ஆனால் முயற்சி செய்து கொண்டே இருந்தார். இதை பார்த்து கொண்டிருந்த எனக்கு அவருக்கு ஏதாவது உதவி செய்யலாமே அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டது. இன்றைய கால சூழ்நிலையில் உதவி செய்வது அப்படிங்கிறது ரொம்பவும் தேவையான ஒன்று. அதே நேரத்தில் அந்த உதவி எடுத்துக்கொள்ளும் நபர் எந்த மாதிரி எடுத்துக்குவார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கும். அதனால் பலவித மன ஆலோசனைகளுக்கு பிறகு நானாகவே முன் வந்து, ஐயா வணக்கம், இந்த பையன் வந்து வெளியில் வர வரைக்கும் நான் உங்களுக்காக கூட வந்து எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு கேட்டேன். அவர் ஃபர்ஸ்ட் என்னை ப்ளஸ் பண்ணார். ப்ளஸ் பண்ணிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அவரை கொஞ்சம் கைத்தாங்களை பிடிச்சிக்கிட்டேன். என்னுடைய தோள் பை, ஷோல்டர் பேக், அதனால் எனக்கு ரொம்பவும் வந்துட்டு சுலபமாக இருந்தது. அவரை பிடித்து கொண்டு அவருடைய கனமான இன்னொரு பையை கையில் எடுத்துக்கொண்டேன். கூட்ட நெரிசல் சிறிது குறைந்த பிறகு அவரை மெதுவாக ரயில் நிலையத்தின் முன்புறம் வரை அழைத்து சென்றேன். அந்த இடைப்பட்ட அந்த 10லிருந்து 15 நிமிடங்களும்
அவர் என்னை பற்றி விசாரித்தார். என்னுடைய தொழிலை பற்றி விசாரித்தார். அவர் மேற்கொண்டிருந்த சென்னை பயணத்தை பற்றி என்னிடம் தெரிவித்தார். அவருடைய மகளின் வீட்டிற்கு சென்னை வரை சென்று ஒரு வார காலம் இருந்து அதன் பிறகு கோயம்புத்தூரில் உள்ள அவருடைய இல்லத்திற்கு பயணமாகி வந்திருக்கிறார் என்ற விஷயத்தை என்னிடம் பகிர்ந்து கொண்டே வந்தார். வெளியில் வந்து அவர் ஏறி செல்வதற்கு வடவள்ளி பகுதியில் அவருடைய இல்லத்திற்கு செல்வதற்கு ஆட்டோவில் விலை விசாரிப்புகளை அவர் மேற்கொண்டிருந்தார். ரயில் நிலையம் முன்பு ஆட்டோவிற்கு விலை கொஞ்சம் சற்றே அதிகமாகத்தான் இருக்கும். சில இடங்களுக்கு நாம் பயணம் மேற்கொள்ள ஆட்டோவை எடுக்கும் இடத்தை பொறுத்து அது மாறும். சப்ளை அண்ட் டிமாண்ட் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ அந்த இடத்துல டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால ப்ரைஸும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அவர் அதை செலக்ட் பண்ணுறதுல கொஞ்சம் தடுமாற்றம் அவருக்குள் இருந்தது. அவருடைய கைப்பை, கனமான கைப்பை என்னிடம் இருக்கிறது. அவரின் அருகிலேயே நின்றிருந்தேன். பிறகு அவரை சற்று தொலைவு சென்று ஒரு 100 மீட்டர் அளவிற்கு சென்று அவருக்கு தேவையான அந்த ஆட்டோவை சரியான விலையில் பிடித்து கொடுக்க முயற்சித்தேன். அவரை அழைத்து சென்று அவரிடம் விலக்கி கூறி, பிறகு அந்த இடத்திற்கு செல்வதற்கு தகுந்த விலை என்னவோ அந்த விலையுள்ள ஒரு ஆட்டோ சவாரி ஏற்படுத்தி கொடுத்தேன் அவருக்கு. ஆட்டோவில் அமர வைத்துவிட்டு அவருடைய கனமான கைப்பையையும் அவரிடம் ஒப்படைத்துவிட்டு அவரிடம் நன்றியும் தெரிவித்துவிட்டு விடைபெற முயற்சித்தேன். எனக்கு அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு ரொம்பவும் மனசில் இருந்து ப்ளஸ் பண்ணார். அதுக்கடுத்து என்னுடைய கைபேசி எண்ணை வாங்கி கொண்டார். அதன் பிறகு வடவள்ளி சென்று சேர்ந்த பிறகு கைபேசியில் எனக்கு குறுஞ்செய்தியும் அனுப்ப அவர் மறக்கவில்லை. அந்த குறுஞ்செய்தியிலும் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். அந்த 80 வயது முதியவரின் பெயர் நாராயணன். அடுத்து கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து காந்திபுரம் நகர் பேருந்து நிலையத்திற்கு சென்றேன். நான் மேற்கொள்ளவிருக்கும் மலையேற்ற பயண பகுதிக்கு செல்வதற்கு பேருந்து வசதிகள், சிறப்பு பேருந்து வசதிகள் அங்கிருந்து செய்யப்பட்டிருக்கிறது என்பதை முன்பே தெரிந்திருந்தேன். அதற்காக காந்திபுரம் நகர் பேருந்து நிலையம் சென்றடைந்தேன். அங்கே என்னை போன்ற மலையேற்றவாசிகள் பலரும் தயார் நிலையில் பேருந்துகளில் செல்வதற்கு காத்து கொண்டிருந்தனர். நிறைய பேருந்துகள் இருந்தது. நான் எனக்கான பேருந்துக்காக காத்து கொண்டிருந்தேன். அந்த சமயத்தில் ஒரு சின்ன அறிமுகம் ஏற்படுகிறது எனக்கும் என் உடன் நின்று கொண்டிருந்த மற்ற 4 இடையே. அந்த 4 என்னுடன் அந்த மலையேற்ற பயணத்தில் உடன் இருந்தவர்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெரியப்படுத்தணும். முன்பின் அறிமுகம் இல்லாத அந்த 4 என்னுடன் பயணப்பட்டார்கள். நான் அவர்களுடன் பயணப்பட்டேன். நாங்கள் போக வேண்டிய இடத்திற்கான பேருந்து வந்து சேர்ந்தது. ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக அந்த பேருந்து பயணம் சென்றது. 1 மணி நேரம் இருக்கும். காந்திபுரம் நகர் பேருந்து நிலையத்திலிருந்து அந்த இடத்திற்கு செல்வதற்கு குறைந்தது 1 to 1.25 மணி நேரம் அளவிற்கு இருக்கும். ரொம்ப ரம்மியமான அழகில், கோயம்புத்தூரின் நகரின் அழகிலிருந்து வெளியில் வந்து கோயம்புத்தூரின் உண்மையான அழகில் மூழ்கி செல்லும் அந்த பயணம் ரொம்பவே இனிதான பயணம். 1.25 மணி நேரம் கழித்து நான் மேற்கொள்ளவிருக்கும் அந்த மலையேற்ற அடிவாரத்திற்கு சென்று சேர்ந்தேன் என்னுடன் வந்தவர்களுடன். 5 மலையேற்ற பயணத்திற்கு தயாரானோம். அந்த மலையேற்ற பயணம் வெளியில் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான கருத்து, ரொம்ப கடினமான மலையேற்ற பயணம் அது அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்து உள்ளது. அது ஒரு கருத்தாகவே இருக்கட்டும். அடுத்தது, இந்த மலையேற்ற பயணம் மேற்கொள்வதற்கு முன்பு நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொண்டோம். நாங்கள் 5 பேரும் சேர்ந்து தான் போகிறோம் அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் முடிவாச்சு. அதுக்கு முன்னாடி நாங்கள் 5 பேர் சேர்ந்து போவோம் அப்படிங்கிறது முடிவாகலை. கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தில் பரஸ்பர அறிமுகம் செய்து கொண்டிருந்தாலும் பயணம் மேற்கொள்ளும் பொழுது இவர்களோடு தான் நாம் செல்வோம் அப்படிங்கிற அந்த ஒரு முன்னேற்பாட்டுடன் அந்த பேருந்து பயணத்தை மேற்கொள்ளவில்லை. அந்த மலை அடிவாரத்தில் இறங்கியவுடன் மலையேற்ற பயணத்தை மேற்கொள்ள எத்தனித்த போது இந்த முடிவு எட்டப்பட்டது எங்களுக்குள். நாம் 5 பேரும் போவோம் அப்படிங்கிற அந்த முடிவு. அதற்கு முன்பு செய்ய வேண்டிய
எல்லா விஷயங்களையும் செய்து வைத்துவிட்டு அந்த பயணம் மேற்கொள்வதற்கு ஒரு கைத்தடி கண்டிப்பாக வாங்கணும். ஆள் உயர கைத்தடி, குறைந்தது 5லிருந்து ஒரு 6 அடி வரைக்கும் இருக்கக்கூடிய கைத்தடி அவசியம் வாங்கணும். யானைகள் நடமாடக்கூடிய யானைகளின் வசிப்பிட பகுதி அது, அவங்களுடைய ஜாக அது. அவங்களுடைய அனுமதியின் பேரில், அழைக்கும் நபரின் அனுமதியின் பேரில் அந்த பயணத்தை மேற்கொள்ளும்போது நம்ம கையில் ஒரு கைத்தடி இருக்கணும். அது எதுக்காக அப்படின்னா, யானைகளை வந்தால் விரட்டுவதற்காக அல்ல, நம்ம மேற்கொள்ளவிருக்கும் அந்த பயணத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு கைத்தடி அது. சில இடங்களில் இந்த கைத்தடி இல்லாமல் அந்த பயணத்தை தொடர்வது அப்படிங்கிறது முடியாத விஷயமா உணர வேண்டிய தருணம் ஏற்படும் மலையேற்ற பயணத்தின் போது. அதன் காரணமாக அந்த கைத்தடி வாங்கும் சம்பிரதாயம் அந்த இடத்துல இருந்தது. நமக்கான கைத்தடியை நாமளே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். பல கைத்தடிகள், மூங்கில் கைத்தடிகள், ஆள் உயரத்திற்கு இருக்கக்கூடிய மூங்கில் கைத்தடிகள் புதிதாக வெட்டப்பட்டு அதனுடைய கொம்புகள் முட்கள் சீவப்பட்டு மிக நேர்த்தியாக வடிவமாக வைக்கப்பட்டிருக்கும் நேரான அந்த மூங்கில் கொம்புகளை வாங்குவதற்கு அன்று பெரிய அளவிற்கு கூட்டமில்லை. வரிசையில் நின்று அதற்கான கட்டணத்தை செலுத்திய பிறகு நமக்கு தேவையான அந்த கைத்துணையை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். 5 பேருமே எங்களுக்கான கைத்தடி தேர்ந்தெடுக்கும் வேலையில் இருந்தோம். நான் ஒரு கனமான, மிகவும் உயரமான, கீழ்ப்பகுதி கூராகவும் மேல் பகுதி தடிமனாகவும் இருக்கக்கூடிய ஒரு கைத்தடியை தேர்ந்தெடுத்தேன். அதைப்போல் என்னுடன் வந்த அந்த 4வரும் தேர்ந்தெடுத்தார்கள். கீழே வழக்கமான சம்பிரதாயம் ஒன்று உள்ளது. பயணத்தை தொடங்கும் முன்பு செய்ய வேண்டிய வழிபாடு. அந்த வழிபாடு இறை ஆசியுடன் தொடங்கக்கூடிய அந்த பயணம் இனிதே சிறப்பாகவும் இனிதாகவும் நடைபெற வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக அப்பொழுது எங்களது கைத்தடிகளை வைத்துவிட்டு அந்த இறை பயணத்தில் அந்த கடவுளை தரிசிக்கும் வேளையில் இருந்தோம். கடைசியாக அந்த கைத்தடிகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவராக அந்த மலைப்பகுதியில் மலையேற்றத்தை தொடங்க வேண்டும். அந்த இறை வேண்டுதல் முடித்த பிறகு திரும்ப அந்த கைத்தடியை எடுக்கும் பொழுது நாங்கள் தேர்ந்தெடுத்த கைத்தடி ஒவ்வொன்றுமே கைமாறி போனது. எது வேணும் அப்படின்னு நாங்கள் எடுத்து வச்சுருந்தோமோ அந்த ஒவ்வொன்றுமே திரும்ப எடுக்கும்போது மாறிடுச்சு. நான் எடுத்த கைத்தடி வேறு ஒருவரிடம் சென்றது. அதே போல் வேறு ஒருவர் எடுத்து வைத்திருந்த, யார் எடுத்து வச்சது அப்படின்ட்டு தெரியாது, அந்த கைத்தடி எனக்கு சேர்ந்தது. எது வரணுமோ அதுதான் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம தேடுறதை விட கொடுக்கறத எடுத்துக்கிறது அப்படிங்கிற இன்னொரு விஷயம். பிறகு அந்த மலையேற்றத்திற்கு முன்பு சில வழக்கமான பரிசோதனைகள் கொள்வார்கள் இந்த வனத்துறை அதிகாரிகள். அங்கு பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை இருக்கிறது. அதன் காரணமாக நீரை கொண்டு செல்லும் அந்த ஒரு பிளாஸ்டிக் கேனை தவிர மற்ற அனைத்தையுமே தடை செய்து விடுவார்கள். ஸோ எல்லா விஷயங்களையும் அவர்கள் திரும்ப நியூஸ் பேப்பரில் கட்டி கொடுத்து விடுவார்கள். நீங்கள் கொண்டு செல்லக்கூடிய சிறு உணவு பண்டங்களாக இருக்கட்டும் அல்லது பிஸ்கட் பாக்கெட், இந்த மாதிரி எது இருந்தாலும் எந்த பேப்பரும் அவங்க அலோவ் பண்ணுறதில்ல. ரொம்ப நல்ல விஷயமும் கூட. மலைப்பகுதியாகவே இருக்க வேண்டும். அதன் காரணமாக செய்யக்கூடிய விஷயம். அடுத்து அந்த பரிசோதனைகளை முடித்துக்கொண்டு அடுத்த பயணத்தை ஆரம்பிக்கிறோம். அந்த பயணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மலையும், அந்த மலை மிகப்பெரிய மலை, 5833 அடிகள் கொண்ட அந்த மலை. 6 மலைகளை கடந்து 7வது மலையில் நாம் மேற்கொள்ளவிருக்கும் பயணத்தின் அந்த இறுதி வெளிப்பாடு, அது சக்தி பலமாக வெளிப்படக்கூடிய ஒரு இடம். 6 மலைகளை கடந்து 7வது மலைக்கு செல்லும் பொழுது முதல் மலை, 2ஆம் மலை, 3ஆம் மலை, அப்படி 6 மலைகளை கடந்து 7ஆம் மலையில் நமக்கான கதவு திறக்கப்படும். ரொம்ப அற்புதமான இந்த பயணத்தை முன்பே நான் மேற்கொண்டிருக்கிறேன்.
ஆதலால் அந்த பயணத்தை பற்றிய ஓரளவு புரிதல்கள் எனக்கு முன்பே இருந்தது. இறை அருள், இறை ஆசிக்கு பிறகு அந்த பயணத்தை தொடங்குகிறோம். முதல் மலை அதிக படிக்கட்டுகள் இருக்கக்கூடிய, மிக உயரமான படிக்கட்டுகள் இருக்கக்கூடிய மலை அது. அந்த மலை பயணம் சற்றே நம்மளுடைய உடல் வலிமையை சோதிக்கக்கூடிய பயணம். அந்த பயணத்தை மேற்கொண்டோம். என்னுடன் வந்த நால்வரும் என்னுடன் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவராக கொஞ்சம் முன்பின்னாக நடந்து வருகிறோம். நம்மளுடைய உடல் திறனுக்கு ஏற்றவாறு அது எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னா, அதுக்கான ப்ராக்டிஸ், வாக்கிங், அதிகாலை உடற்பயிற்சி அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை அந்த மாதிரியான சில விஷயங்களை செய்திருக்கும் பொழுதும், சென்றடையக்கூடிய இலக்கு மிக அற்புதமான ஒரு இலக்கு அப்படிங்கிற காரணத்தை மனதளவில் உணர்ந்திருந்த போதும், அந்த அதிக கடினமான படிகளை கொண்டிருக்கக்கூடிய, மிக உயரமான படிக்கட்டுகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த பயணம் கடினமாக உண்மையாகவே தெரியாது. முன்பின்னாக நாங்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த 5 பேரில் 4 எனக்கு முன்பின் அறியாத சக மலையேற்றவாசிகள். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு பரஸ்பரம் அந்த இடத்துல ஏற்படுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் பேர் என்ன சார், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, இந்த மாதிரியான விசாரிப்புகள் அந்த இடத்துல ஏற்படுது. அந்த 4 ஒருவர் சிறுவன், 10 வயதை தொட்டு இருக்கக்கூடிய சிறுவன். அந்த சிறுவனுக்கு துணையாக வந்திருக்கக்கூடிய அவருடைய தாத்தா, 70 வயதை கடந்த மிகவும் துடிப்பான இளைஞர் அவர். இவங்க 2 பேருமே கோயம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள். அதற்கடுத்து மீதம் இருக்கக்கூடிய மற்ற இருவரும் சென்னைக்கு மிக அருகாமையில் உள்ள ஒரு இடத்திலிருந்து வந்திருந்தார்கள். நான் மேற்கொண்டிருந்த அதே தொடர்வண்டி பயணத்தில் தான் அவர்களும் வந்திருந்தார்கள் அப்படிங்கிறத பின்பு தெரிந்து கொண்டேன். அந்த இருவரும் ஒரு அரசு அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய அலுவலர்கள். இப்படி இந்த 4 அடியேன் நானும் சேர்ந்து அந்த முதல் மலை பயணத்தை ரொம்ப இனிதாகவே மனதிற்கு மிகவும் திருப்தியாக முழுமையாக உணர்ந்து முடித்தோம். அதற்கடுத்து 2ஆம் மலை பயணம் தொடங்கியது. பரஸ்பர பேச்சுக்கள் இடையில் வந்து கொண்டே இருந்தது. எங்களுடைய பயணத்தை ஆரம்பித்த நேரம் மாலை 6:30. அதனால் முதல் மலை பயணத்தை முடித்த பொழுது சூரிய பகவான் அவருடைய இருப்பிடத்திற்கு சென்று விட்டார். அதற்கடுத்து 2ஆம் மலை பயணத்தில் கையில் கொண்டு சென்றிருந்த அந்த டார்ச் லைட் பயன்படுத்தப்பட்டது. ஒவ்வொருத்தருமே வச்சுருந்தோம். ஏன்னா அந்த மலை பயணத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களும் முன்னாடியே தயார் நிலையில் வைத்து கொண்டு தான் அந்த மலை பயணத்தை தொடங்குவது உசிதமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தால் 2ஆம் மலை பயணத்தில் கையில் இருக்கக்கூடிய அந்த ஒளி நமக்கு வழியை காட்டும். இடையில் சில இடங்களில் யானைகள் கடந்து செல்லும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எப்போவுமே அறிவுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வன அலுவலர்களால் சேர்ந்து போங்க அப்படிங்கிறது தான். ஸோ சேர்ந்து போங்க அப்படிங்கிறதே ஒரு பவர்ஃபுல்லான விஷயந்தான். அதுவும் இந்த காரணங்களுக்காக சேர்ந்து போங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நல்ல விஷயம் கூட. அப்போது அந்த சேர்ந்தே பயணம் அப்படிங்கிற அந்த விஷயம் தொடர்ந்து 2ஆம் மலையில் போய்கொண்டே இருந்தது. ஒவ்வொரு மலையுமே அதற்கே உண்டான சில கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட அதற்கே உண்டான தன்மையை கொண்ட மலைகள் ஒவ்வொரு மலையுமே. அந்த 2ஆம் மலை, 3ஆம் மலை ஒவ்வொன்றாக கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். நேரமும் கடந்து சென்று போய்கொண்டிருக்கிறது. நள்ளிரவு 1 அல்லது 1:30 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அனைவருக்குமே கொஞ்சம் ஓய்வு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம். இந்த 2, 3, 4ஆம் மலையெல்லாம் கடந்து வரும் பொழுது இடையில் அப்பப்போ சின்ன தூறல்களும் வந்து சென்றது. ஒவ்வொரு மலையுமே அதற்கே உண்டான தன்மை கொண்டது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான கால சூழ்நிலைகளை, தட்பவெட்ப நிலைகளை நம்மளால் உணர முடியும். குளிரான தட்பவெட்ப நிலை, வெப்பமான தட்பவெட்ப நிலை, காற்று அதிகம் வீசக்கூடிய ஒரு மலை, இந்த மாதிரி ஒவ்வொன்றா மாறி வரும். நள்ளிரவு அதே நேரம் மழை அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு அந்த மலைப்பகுதியில் உங்களுக்கு எப்படி இருக்கும், குளிர் அதிகமாக இருக்கும். அதற்கான தயாரிப்புகளுடனும் நம்ம வந்திருக்கணும் அந்த இடத்துல. அப்படி வந்துட்டு இருக்கும்போது சிறிது ஓய்வு தேவை அப்படிங்கும் பொழுது அங்கு கமர்ஷியல் பர்பஸாக எந்த கடைகளும் வைக்கப்பட்டிருக்காது. அந்த பயணத்திற்கு தேவையான பொருட்களை விற்கக்கூடிய சில கடைகள் அங்கே இருக்கக்கூடிய சில நபர்களால் வைக்கப்பட்டிருக்கும். ரொம்பவும் அதிகமாக இருக்காது. மொத்தமே ஒரு 4 அல்லது 5 கடைகள் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது நாங்கள் மேற்கொண்டிருந்த அந்த 7 மலை பயணத்தில் கூட.
அப்படி பார்க்கும்போது ஒரு இடத்துல ஓய்வு 1 அல்லது 1.5 இருக்கும். அங்கே தங்குவதற்கெல்லாம் வந்துட்டு மண்டபம் அல்லது தங்கும் வசதி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அங்கே கிடையாது. கடை வைப்பதற்காக அந்த மலையில் ஒரு சிறு பகுதியை சின்னதாக நடந்து போகிற பாதையில் ஒரு சின்ன குன்று மாதிரி இருந்திருக்கு. செம்மண் குன்று, அது செம்மண் மாதிரி இருக்கக்கூடிய அந்த குன்று. அதில் ஒரு பகுதியை மட்டும் குடைந்து எடுத்து அதில் சில கம்புகளை ஊன்றி வைத்து அதன் மீது படுதான்னு சொல்கிறோம்ல, அந்த படுதாவை வந்துட்டு போட்டு வச்சு அது ஒரு கடையாக மாறிடும். அதற்கு தயார்படுத்தி கொண்டிருந்த ஒரு குழி போன்ற அமைப்பு. அது குழின்னு சொல்ல முடியாது. அது வந்து சமதளத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. குன்றிலிருந்து ஒரு பகுதியை மட்டும் அதை குடைந்து எடுத்து அதை ஒரு கடையாக மாற்ற மாதிரியான முயற்சி. உங்களுக்கு 3 பக்கம் வந்துட்டு கவராக இருக்கும். இன்னொரு பக்கத்தில் மட்டும்தான் காற்று வரும். ரொம்ப ஊசி போல் குற்றக்கூடிய குளிர் காற்று அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கணும். இரவு 1:30 மணி. அந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு அரை மணி நேரம் ஓய்வு எடுத்த பிறகு திரும்ப அந்த பயணத்தை தொடருவோம் அப்படிங்கிற ஒரு இது. அந்த களைப்பு இருக்கவே செய்யும். அந்த பயணத்திற்கு தேவையான அளவிற்கு நம்மளுடைய உடல் வலுவை நம்ம முன்பே வந்து பழக்கப்படுத்தி கொண்டு சில உடற்பயிற்சிகள், சில மூச்சு பயிற்சிகள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த இதை வந்து நம்ம அதிகமாக உணர மாட்டோம். கடினமாக இருக்குது அப்படிங்கிறத உணர மாட்டோம். அப்போது மற்ற நால்வரும் சிறிது ஓய்வு தேவை, எனக்கும் சிறிது ஓய்வு தேவை அப்படிங்கிற எண்ணமும் ஏற்பட்டது. அப்போது சரி கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த இடத்துல படுக்கிறோம். அப்போது வந்து பார்க்கும்பொழுது அங்கே படுக்கை விரிப்புகள்லாம் நம்ம கொண்டு போகிற அளவுக்கு, ஏன்னா அந்த நம்ம கொண்டு செல்லக்கூடிய அந்த தோல் பையில், ஷோல்டர் பேக்கில் எல்லாத்தையும் வைத்து திணித்து கொண்டு போவது அப்படிங்கிறது அதிகப்படியான கனத்தையும் ஏற்படுத்தும். அதனால் சில நேரங்களில் சில விஷயங்களை தவிர்த்தும் போகணும், தேவையே இருந்தாலும் அப்படிங்கிறனால தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை. அங்கே சிறிது நேரம் ஓய்வெடுக்கும் எண்ணம் அல்லது அந்த இடத்துல நம்ம தங்கி செல்வோம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாததால் நான் எதையும் எடுத்து செல்லலை. அவங்களும் எதுவும் எடுத்துகிட்டு வரல. இருந்தாலும் அந்த இடத்துல ஓய்வு தேவை. அப்போ இருக்கிற இடத்த யூஸ் பண்ணணும். அதே நேரத்தில் அங்கே என்ன இருக்குது, என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த கடையை ஏற்படுத்துவதற்காக சில மண் மூட்டைகள் கொண்டு வந்து வச்சுருந்து, அந்த மண் மூட்டைகள்லேருந்து மண்ணெல்லாம் கொட்டிட்டு சில சாக்கு பைகள் மட்டும் கிடைக்கும் இல்லையா, அந்த சாக்கு பைகள் தான் அன்றைக்கி வந்து எங்களுக்கு மெத்தை. அந்த சாக்கு பைகளை வந்து விரிச்சிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியில் படுத்திருக்கோம். அந்த கைத்தடி எங்கள் பக்கத்துலேயே இருக்கும். அந்த இது படுத்திருக்கும்போது அந்த வானத்தை பார்க்கக்கூடிய அந்த பறந்து விரிந்த வானம், நம்ம படுத்திருக்கும்போது மேலே பார்க்கும்பொழுது மிக ரம்மியமான ஒரு சூழலையும், நாம் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு வனப்பகுதி அப்படிங்கிறதையும் மறந்து ரொம்ப ஆழ்ந்த நித்திரைக்கு செல்ல முடியாது. அந்த நித்திரை வந்து அந்த இடத்துல எனக்கு கிடைக்கல. ஒரு அரை மணி நேரம் மற்றவர்களுக்காக அந்த இடத்துல வந்துட்டு பயணத்தை நிறுத்தியிருந்தோம். அரை மணி நேரத்திற்கு பிறகு திரும்ப அந்த பயணத்தை தொடங்கினோம். அப்படி அடுத்து 5ஆம் மலை, அதற்கடுத்து 6ஆம் மலை. 6ஆம் மலையில் ஒரு சுனை இருக்கும். அந்த சுனையில் வந்து நீராடி செல்வது அப்படிங்கிறது அந்த மலையேற்றவாசிகள் செய்யும் வழக்கமான விஷயம். அடுத்து அந்த நீராடுதலுக்கு பிறகு அடுத்த மலைப்பயணம், 7வது மலைப்பயணம். ரொம்ப அது அற்புதமான மலைப்பயணம். அதை வந்து ஒரு 3 அல்லது 3:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், விடிய காலையில், அதிகாலை. அது எனக்கு மிகவும் பிடித்தமான நேரமும் கூட. அந்த நேரத்தில் வந்து அந்த 7வது மலை பயணம் வந்து தொடங்குது அந்த சுனை பகுதியிலிருந்து. அந்த பயணம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு அற்புதமான பயணமும் கூட. அந்த இடத்துலேருந்து ஒரு 1 மணி நேரம் இருக்கும். அதற்குள்ளாக அந்த 7வது மலையின் உச்சியை சென்றடைந்தாகி விட்டது. தரிசிக்க போகும் ஒரு முக்கியமான இடத்திற்கு அருகில் வந்தும் சேர்ந்தாகிவிட்டது. காலை வேளையில் செய்யக்கூடிய ஒரு பூஜை சடங்குகள் தொடங்குவதற்கு சிறிது நேரம் இருக்கிறது. 4:30 அல்லது 5 மணி, 4:30 அளவுக்கு அந்த இடத்துல வந்து சேர்ந்தாச்சு. அங்கிருந்து அந்த நேரத்திலிருந்து ஒரு 1 மணி நேரம் கழித்து அந்த பூஜை தொடங்குவதற்கான நேரம் இருக்கிறது. அந்த 1 மணி நேரம் அங்கே இருக்கக்கூடிய அந்த 1.5 மணி நேரம் எங்களுக்கு கிடைத்தது. 7 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 7 மணி வரைக்கும் எங்களுக்கு நேரம் கிடைத்தது. மிக அருகில், அந்த இடத்திற்கு மிக அருகில், அந்த இடத்திலேயே அப்பொழுது தான் சிறிது நேரம் உறங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள் ஏற்பட்டது. என்னைப் போலவே பல மலையேற்றவாசிகளும் அந்த இடத்தில் உறங்கி கொண்டிருந்தார்கள்.
ஒரு 1 மணி நேரம் ஆழ்ந்த நித்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த நித்திரை அந்த இடத்துல ஏற்பட்டுச்சு. என்னுடன் வந்தவர்களும் அந்த ஆழ்ந்த நித்திரைக்கு சென்றிருந்தார்கள். இடையில் அந்த சாக்குப்பைகளை வைத்து உறங்கும் பொழுது வராத அந்த நித்திரை அந்த இடத்தில் வந்தது. 7 மணி 6:45 7 மணி இருக்கும். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பூசாரிகள் அதற்கான பூஜைகளுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் என்னுடன் வந்த 4 அந்த இடத்தில் நின்று எழுந்து எங்களை தயார்படுத்தி கொண்டு அந்த இடத்திற்கு சென்று தரிசனம் மேற்கொள்வதற்கு தயாராகி கொண்டிருக்கோம். அரளிப்பூ, வில்வ இலைகளால் சூழப்பட்ட அந்த இடத்தில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறோம், தரிசித்து கொண்டிருக்கிறோம். கண்களுக்குள் ஊடுருவி சென்று கொண்டிருக்கிறது. கண்களால் ஊடுருவி, கண்களுக்குள் ஊடுருவி, மனதிற்குள் சென்று இதத்தையும் இனம் புரியாத வார்த்தைகளால் விவரிக்க முடியாத பல விஷயங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அந்த ஒரு அதி அற்புத சக்தி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த 7வது மலை அப்படிங்கிறது அந்த இடத்தில் அரளிப்பூக்களும் வில்வ இலைகளும் இருக்கக்கூடிய அந்த இடம் மிகவும் அதிகப்படியான குளிரும் மிக அதிகமான காற்றும் வீசக்கூடிய ரொம்ப அற்புதமான இடம். அதிகப்படியான குளிர் அப்படின்னா மிக மிக அதிகப்படியான குளிர். அந்த 6 மலை பயணத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான தட்பவெப்ப நிலைகளை பார்த்து கொண்டிருந்த நமக்கு அந்த இடத்துல வந்துட்டு மிகவும் அற்புதமான ஒரு தட்பவெப்ப நிலை, அதிகப்படியான குளிர், அதிகப்படியான காற்று இருக்கும். சிகரங்களை கொண்டிருக்கக்கூடிய அந்த மலை உச்சியில் இந்த அரளிப்பூக்களும் வில்வ இலைகளும் ரொம்ப அற்புதமான ஒரு பக்தி மனத்தை வீசிக்கொண்டிருக்கும். அந்த இடத்துல நிற்கும் பொழுது சூரிய பகவான் நேற்று மாலை 6:30 மணிக்கு மேலே அவருடைய இடத்திற்கு சென்ற சூரிய பகவான் அடுத்த தினம் காலை 7 மணி அளவில் அவருடைய தரிசனத்தை தருகிறார். அந்த இடத்துல அந்த பூஜை ஆரம்பிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஒளிகளும் மந்திரங்களும் அந்த ரம்மியமான சூழ்நிலையும் அந்த அரளிப்பூவும் வில்வ இலைகளும் சூரிய பகவானின் கதிர்களும் நம்மை பிரபஞ்சத்தின் பல பகுதிகளுக்கு அழைத்து செல்லும், இழுத்து செல்லும், கடத்தி செல்லும். அப்படி பிரபஞ்சத்தில் தொலைந்து போகச் செய்யும் அதி அற்புத சக்தி கொண்ட அந்த பயணத்தின் முடிவு அது. அந்த வில்வ இலையும் அரளிப்பூவையும் தரிசிக்கும் அதி அற்புதமான சக்தியின் வெளிப்பாடு அந்த இடம். இப்படியாக பலவித பயணங்கள் முடிந்த பிறகு, பலவித அனுபவங்களை சேகரித்த பிறகு, 6 மலைகளில் உள்ள இடர்பாடுகளாக நினைக்காமல் 6வது மலையில் சுனையில் குளித்து, 7வது மலையில் இன்பமாக ஏறி மகிழ்ச்சியின் உச்சிக்கு, ஆழ்ந்த நித்திரைக்கு பிறகு எழுந்து மிக அற்புதமான ஒரு சக்தியின் வெளிப்பாட்டை பார்த்த அந்த தருணம் மிக அற்புதமான தருணம். முதல் நாள் 6:30 மணிக்கு ஆரம்பித்த அந்த பயணம் அடுத்த நாள் 4 மணிக்கு அந்த இடத்தை சென்றடைந்து 7 மணிக்கு சக்தியின் வெளிப்பாட்டை பார்த்துவிட்டு இனிதாகவே அந்த பயணத்தை முடித்தோம். அந்த இரவு நேர பயணத்தில் ஏற்பட்ட அந்த உரையாடல்கள் மிக அற்புதமானவை. அது பல இடங்களுக்கு என்னை கடத்தி கொண்டு சென்றது இன்னொரு பயணத்தின் வாயிலாக. அதில் சென்னையின் மிக அருகாமையில் இருந்து 2 நபர்கள் வந்திருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அதில் ஒருத்தர் வந்துட்டு உடல் திறன் அவரிடம் இருக்கிறது, இருந்தாலும் அந்த உடற்பயிற்சி அப்படிங்கிற விஷயத்தை அவர் மேற்கொண்டு இருக்கவில்லை என்று நினைக்கிறேன். அதன் காரணமாக அந்த 7 மலை பயணத்திலேயுமே அவர் இடையில் கொஞ்சம் பிதற்றிக்கொண்டே வந்திருந்தார். புலம்பல்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த புலம்பல்கள். இந்த மாதிரி மலையேற்ற பயணத்தில் இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய என் காதுகளில் விழக்கூடிய அந்த புலம்பல்களை நான் பெரிதுபடுத்துவதும் இல்லை, கண்டுகொள்வதும் இல்லை. முடிந்த அளவுக்கு அவர்கள் ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படி தான் பார்ப்பேன். கூட வந்திருந்த இன்னொரு சென்னை வாசியும் அவருக்கு உதவி செய்து கொண்டிருந்தார். இருவரும் உறவினர், உடன்பிறப்புகள், ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டிருந்தனர். அவர்களுடைய டார்ச் லைட் சிறிது நேரத்திற்கு பிறகு அணைந்தும் போனது. அங்கு வந்து வாங்கியிருந்த டார்ச் லைட். அப்போது என்னுடைய டார்ச் லைட்டில் ஒன்று கொடுத்து அவர்களுக்கு
சிறிது நேரம் அவர்களுக்கும் கை கொடுத்து கைத்தாங்களாக அழைத்து கொண்டு வந்தேன். அப்போது அவங்க பேசக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் பேசக்கூடிய சில புலம்பல்கள், பிதற்றல்களும் அந்த இடத்தில் இருக்கத்தான் செஞ்சுது. அவருடைய உடல் ஒத்துழைக்க மறுக்கிறது. ஆனால் பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய எண்ணம் அப்படிங்கிறது அவருக்குள்ளே நிறையவே இருக்குது. அது கோபமாக மாறி அது வெவ்வேறு இடத்துல அது திரும்பிச்சு. சில நேரங்களில் இவ்வளோ பெரிய தூரமாக எதுக்கு இப்படி அப்படின்னும், சில நேரங்களில் இதுக்கு இந்த மாதிரியான வசதிகள்லாம் செய்து கொடுக்கலையே, ஏன் இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும், சில நேரம் அரசியல் விமர்சனங்களாகவும் அது மாறி போனது அந்த இடத்துல. இதற்கெல்லாம் பெரிதாக நான் கண்டுகொள்வதும் இல்லை, அதை பற்றி கேட்பதும் இல்லை. நான் அவர்களுடைய மனநிலையிலிருந்து அதை பார்ப்பதால் அது அவர்களுக்கு நியாயமான விஷயமாகவே இருக்கும் என்றே நான் புரிந்து கொள்வேன். அந்த இடத்துல இதெல்லாம் இந்த இடத்துல பேசணுமா, இதெல்லாம் இந்த இடத்துல சொல்லணுமா அப்படின்லாம் நான் கேட்க மாட்டேன். அவர்கள் சொல்கிறார்கள் அப்படின்றால் அதை காது கொடுத்து கேட்பதோடு நிறுத்தி கொண்டு அதற்கு பெரிதளவுக்கு என் சிந்தனைக்கு நான் ஏற்படுத்த மாட்டேன். அவர்களுடைய உரையாடல்களில் நான் கலந்து கொள்ளவும் மாட்டேன், அந்த சென்னை வாசிகளுடைய உரையாடல்களில். இருந்தாலும் சக மலையேற்றவாசிகள் அப்படிங்கிற ஒரு காரணத்தால் அது வந்தது. அந்த 70 வயது இளைஞரும் அந்த 10 வயது சிறுவனை பற்றி பயமில்லை, இளம் வயது, ரொம்ப தாவி தாவி ஓடக்கூடிய ஒரு முயலை போன்ற வயது, ரொம்ப அற்புதமாக அவங்க எல்லாத்தையும் வழிநடத்தக்கூடிய ஒரு நபராகவும் அவர் இருந்தார். சில நேரங்களில் முன்னாடி போய் முருகன் மாதிரி ஏறி நின்றுக்குவார் மேலே மலையில். வாங்க நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து சத்தம் போடுவார். நான் வந்துட்டேன் சாய் அப்படின்னு சொல்லிட்டு போகணும் அந்த இடத்துல. அவர் ஒரு ஒளி விளக்காக அந்த குன்றில் நின்றுட்டு மற்றவங்களை அழைச்சிட்ருப்பார். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் முன்பே சென்று நமக்கான வருகை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முருகனை போன்று இருந்தார் அவர். அந்த 70 வயது இளைஞர் மிகவும் அனுபவம் வாய்ந்த இளைஞர் அப்படின்னு நம்ம சொல்லணும். பித்திர எழுத்துத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர். அதில் ஆ முதல் அக்கு வரை இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நபர். அவருடைய வாழ்க்கை பயணத்தில் இருந்த பல விஷயங்களை என்னுடன் பகிர்ந்து கொண்ட நபர் அவர். இப்படியாக இந்த 4வருடனும், முக்கியமாக அந்த சாய் என்ற முருகனுடனும் பயணம் இனிதாகவே முடிவடைந்தது. பயணம் முடிவடையும் தருவாயில் சென்னை வாசிகள் இருவரும் அந்த மலைப்பகுதியிலிருந்து கொஞ்சம் முன்பாகவே சென்று விட்டார்கள். அவர்களுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக மாலை வேளையில் பிடிக்க வேண்டிய அந்த தொடர் வண்டியை பிடிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அவர்கள் சென்று விட்டார்கள். நான் கொஞ்சம் அந்த மலை பயணத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை கொஞ்சம் மனதளவில் உணர்ந்து கொண்டதைப் போல உடல் அளவிலும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த தட்பவெட்ப நிலைகளை, அந்த ரம்மியமான சூழ்நிலையை அப்படிங்கிற காரணத்தினால கொஞ்சம் நேரம் நான் அந்த 7வது மலையிலேயே தங்கியிருந்தேன். அதி அற்புதமாக உதிக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் வீசக்கூடிய ஒளிக்கதிர்கள் அந்த மலைகளின் அழகை அதிகப்படியாக உயர்த்தி காட்டியது. அனைத்துக்கும் மேலாக அந்த 7வது மலையில் அமர்ந்திருக்கும் வில்வ இலையும் அரளிப்பூவும் ஒரு அதி அற்புதமான பக்தி மனத்தை வீசிக்கொண்டிருந்தது. ஒளிக்கதிரும் பக்தி மனமும் லயித்து போன அந்த இடம் ஒரு அதி அற்புதமான இடம். ஒரு மணி நேரம் அளவிற்கு அந்த இடத்திலேயே இருந்திருக்கேன். அதன் பிறகு சாய் முருகனும் அந்த 70 வயது இளைஞரும் அவர்களுமே என்னுடன் இருந்த நபர்கள். என்னுடைய மனநிலையை சிறிது நன்றாகவே புரிந்து கொண்ட நபர்கள். அவர்களுக்கும் அதே எண்ணங்கள் இருந்தது அப்படிங்கிறத நானும் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி இந்த 3 பேரும் இருந்துட்டு ஏறின அளவுக்கு எவ்வளோ நேரத்தை எடுத்துக்கிட்டோமோ அதில் பாதி அளவுக்கு இறங்கும் போது எடுத்துக்கிட்டோம். இப்படியாக இறுதியாக மதியம் ஒரு 12:30 மணி அல்லது 1 மணி அளவிற்கு நாங்கள் அந்த அடிவார பகுதிக்கு வந்து சேர்ந்தோம். இந்த பயணம் எங்கே இருந்தது அப்படி என்றால் வெள்ளியங்கிரி மலை. அந்த வெள்ளியங்கிரி மலை அப்படிங்கிறது கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்தி மனம் கமலும் ஒரு முக்கியமான இடம். வெள்ளியங்கிரி ஆண்டவர் மலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இடத்துல 7 மலைகள் ஏறணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. முதல் மலைக்கு பேர் வெள்ளி விநாயகர் மலை, 2வது மலைக்கு பேர் பாம்பாட்டி மலை, 3வது மலை கைத்தட்டி மலை, 4வது ஒட்டர் சமாதி மலை, 5வது மலைக்கு பேர் பீமன் களி உரண்டை மலை, 6வது மலை ஆண்டி சுனை மலை. அந்த 6வது மலையில் தான் சுனை இருக்குது, அதில் நீராடி செல்வது வழக்கம். 7வது மலை மனம் அதிகம் இயங்கக்கூடிய
வெள்ளியங்கிரி ஆண்டவர் வீற்றிருக்கும் வெள்ளியங்கிரி மலை. சரிங்க சார், இந்த வெள்ளியங்கிரி மலை பயணத்துக்கும் பங்குச்சந்தைக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் முன்வைக்கிறீங்களா? ஓகே, அந்த கேள்விக்கான பதிலையும் நான் உங்ககிட்ட இருந்தே நான் எதிர்பார்க்குறேன். இந்த கதையில் முக்கியமான 7 விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. அந்த முக்கியமான 7 விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க பங்குச்சந்தையின் பக்கத்தில் இருந்து, பங்குச்சந்தையின் பார்வையில் இருந்து அப்படின்னா, அது என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு தெரியப்படுத்துங்க. அந்த 7 முக்கியமான விஷயங்களும் பங்குச்சந்தையில் பயணமாகக்கூடிய நாம் கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, பங்குச்சந்தை பயணத்தின் இறுதி அப்படிங்கிறது வந்துட்டு அந்த 7வது மலை பயணத்தில் தரிசனம் தந்த வில்வ இலையும் அரளிப்பூவும் போன்றது. அந்த 7 முக்கியமான விஷயங்கள் மிக மிக முக்கியமானவை. ட்ரேடிங் சைக்காலஜி ரிலேட்டடான அந்த விஷயங்கள். பல திறமைகள் இருந்தும் அந்த இறுதியில் சந்திக்கக்கூடிய அந்த வில்வ இலையைப் போல இந்த இடத்துல அந்த 7 கேரக்டரிஸ்டிக்ஸும் ரொம்ப முக்கியமானது. அது பயணம் தொடங்கிய சென்னையில் ஆரம்பித்து அந்த 7வது மலையில் வில்வ இலையை தரிசனம் செய்த அந்த இடம் வரைக்குமே ஹிண்டாக உள்ளே இருக்குது. அந்த தொடர்வண்டி பயணத்தில் நாராயணன் ஐயா அவர்களின் கைப்பையை சுமந்த தருணமாக இருக்கட்டும், அதற்கடுத்து நகர்ப்புற பேருந்து நிலையத்தில் சந்தித்த தருணமாக இருக்கட்டும், கைத்தடியை தேர்வு செய்த தருணமாக இருக்கட்டும், வன அலுவலர்களின் அறிவுறுத்தலின்படி அவர்களின் பரிசோதனைகளுக்கு எங்களை உட்படுத்தி கொண்ட தருணமாக இருக்கட்டும், கடினமான மலை பயணம் என்று வகைப்படுத்தப்பட்ட முதல் மலையை தாண்டிய அனுபவமாக இருக்கட்டும், 3ஆம் மலையை தாண்டிய அனுபவமாக இருக்கட்டும், அந்த மலை பயணத்தின் இடையே வந்த தேவையான பேச்சுக்கள், தேவையற்ற பேச்சுக்களாக இருக்கட்டும், அதை எப்படி எடுத்துக்கிட்டோங்கிற விதமாக இருக்கட்டும், அதன் பிறகு 7வது மலையில் அந்த வில்வ இலைக்கு பக்கத்தில் சென்ற ஆழ்ந்த நித்திரையாக இருக்கட்டும், அல்லது அதற்கு முன்னாடியே ஏற்பட்ட ஒரு அரை மணி நேர ஓய்வாக இருக்கட்டும், கிடைத்த இடத்தில் உறங்கிய அந்த இடமாக இருக்கட்டும், ஆழ்ந்த நித்திரையாக இருக்கட்டும், அதன் பிறகு சந்தித்த அந்த சக்தி புலம்பின் வெளிச்சமாக இருக்கட்டும், இந்த இடங்களிலெல்லாம் வந்துட்டு சில விஷயங்கள் ட்ரேடிங் சைக்காலஜி ஆஸ்பெக்டில் ட்ரேடர்ஸுக்கு தேவையான விஷயங்கள் ஹிண்ட்டாக உள்ள மறைஞ்சிருக்கு. நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன். ஏன்னா அந்த கதை என்னுடையதாக இருந்தாலும் அதை பார்க்கக்கூடிய நபர், அந்த பார்வை உங்களுடையது. திரும்ப இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.